மணி வேற ஆகுது. நீங்கள வேற காணோங்க. ஐயோ இப்பனா ஆஹா வண்டிக்கு பெட்ரோல் போட முடியலன்னு சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கேட்டால் சார்பேட்டா பரம்பரை கபிலன்னு வேற சொல்லுவானே. எதுக்கு இவன் கண்ணில் படாமல் இருக்கும். என்ன வாத்தியார? என்ன நம்மளையும் வாத்தியாரங்கிறான்? எங்க இங்கே நிற்கிறீங்க? இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறேன். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வாத்தியார, நான் இறக்கி விட்றேன். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வா வாத்தியார. சரி. உன் வீடியோ எல்லாம் யூடியூப்ல பார்ப்போம் வாத்தியார, ஓக்கா இருக்கும். ஏன் வாத்தியார நீ டெய்லி வீடியோ போட்டா என்ன? நீ மட்டும் டெய்லி வீடியோ போட்டேன்னு வச்சுக்க, மதன் கௌரியே தூக்கி சாப்பிட்டுருவ. அவரை தூக்கி சாப்பிட்றதுக்கு அவர் என்ன முட்டை போண்டாவாடா? அவரு கூடலாம் கம்பேர் பண்ணுறியாடா? அவங்க ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுவாங்களே. சரி வாத்தியார, நான் ஒரு கார் வாங்கலான் இருக்கேன். எவ்வளோ நாள் தான் நானும் சைக்கிள்லேயே போகிறது, அதனால ஒரு கார் வாங்கலான் இருக்கேன். நல்ல மைலேஜ் தரக்கூடிய காராக ஒன்று சொல்ல, வாங்குவோம். பைக்குக்கு பெட்ரோல் போட முடியலன்னு தான் இவனே சைக்கிளில் சுற்றுறான். இவன் எப்படி காரு வாங்கி ஓட்டுவான்? என்ன வாத்தியார கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம. மைலேஜ் தரக்கூடிய காரு இந்த வாரம் வீடியோ வரும், மறக்காம பாருங்க. வர வாத்தியார. அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திச்சதில் நான் செம்ம ஹாப்பி. இப்போ இருக்க டீசல் விலைவாசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார்ஸை தான் கேட்குறீங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இது அப்படிப்பட்ட ஒரு காரை பற்றி தான். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட அமேஸ் 2021 மாடல் தான். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது, இந்த இன்ஜின் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உட்பட இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பிஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவ ஷோரூம் கேபிட்டல் ஹோண்டா, தஞ்சாவூர். ஹோண்டா கார்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோண்டா அமேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் 2013 காலகட்டங்களில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹோண்டாவில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு டீசல் கார்னு கூட சொல்லலாம் ஹோண்டா அமேஸை. சீரியஸ்லி அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த காருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய காரை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட ஃபேஸ் லிஃப்டட் மாடல் தான் நம்ம இங்கே பார்க்குறது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ஓரியன்டாக யார் கேட்டாலும் ஹோண்டா அமேஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டு இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேஜர் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க கிரில்ஸு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவில் வந்து அந்த ஒரு பட்டையான ஒரு க்ரோம் கிரில் கொடுத்துருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே ஃபுல்லாமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியும் ஒரு 2 லைன்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த கிரில்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் கார் போலவே தோற்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேஜராக அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸில் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் தான். ஸோ ஹாலோஜன் செட்டப்பே நம்ம வந்து 2020 ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அமேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்இடிக்கு அண்ட் ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி மாறினதுக்கப்புறமும் இவங்க ஹாலோஜன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி 2021 ஃபேஸ் லிஃப்டடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் டிஆர்எல்ஸுமே கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபாக் லாம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாக் லாம்ப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் வந்து கிரில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட லென்த் வந்து 3995 mm இருக்கிற வகையில் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ சப் 4 மீட்டர் கார் தான் இது. ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு டூயல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இந்த கலர் காருக்கு வந்து இந்த அலாய் வீல்ஸ் வந்து சீரியஸ்லி பார்க்க சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm இருக்கிற வகையில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் மிரர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர் அண்ட் ஃபோல்டபுளுமே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் இதுலேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது சீரியஸ்லி நைஸ் அப்படின்னே சொல்லுவேன். டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஹேண்டலில் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து ரிக்வஸ்ட் சென்சாருமே இருக்குது. ஸோ டோர் நல்ல ஒரு வைடரான ஒரு டோர் தான். ஸோ வெஹிக்கிளோட பி பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் சீரியஸ்லி பார்க்குறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபின் ஹேண்டனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே காரோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ அமேஸோட ரியர் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க டைலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து எல்இடியில் மாற்றிருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் டைப்பில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 420 லிட்டர் இருக்கிற ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் பயணிக்கிற பட்சத்தில் இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு தாராளமான இட வசதி இருக்கும். ஸோ ரியர் வியூ சென்சார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரியர் ப்ரொஃபைலும் வந்து சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு ரியர் ப்ரொஃபைல். இந்த கீழே கொடுத்துருக்க குரோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கு இன்னுமே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ லைக் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த மெயினாக பண்ணியிருக்க அந்த கிரில்ஸோட சேஞ்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் காரை போலவே ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீரியஸ்லி இந்த காரோட டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குது. அப்படியே காரோட இன்டீரியருக்கு போவோம். ஸோ ஹோண்டா அமேஸோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இந்த காரோட இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளாக் வித் பீச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த ஏசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே ஃபினிஷில் வந்து அந்த ஏசிக்கு மேலெலாம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு சீட்டிங்கை பற்றி பேசிடலாமே. சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஹெட்ரூம். உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸ்டேரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேரிங்கும் வந்து ஒரு டில்ட் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங் தான். ஸோ ஸ்டேரிங்கும் வந்து உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டில்ட் பண்ணிக்க முடியும். பட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் மாடல் அப்படிங்கிறனால ஸ்டேரிங்க்கு பின்னாடி வந்து பேடல் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து இன்னுமே ஈஸியாகவும் இருக்கும், குயிக்கராகவும் நம்மளால் பண்ணவும் முடியும். இன்கேஸ் மேனுவல் மோடில் வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். பட் ஆட்டோமேட்டிக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. இதுவே மேனுவல் போனீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆடியோக்கான மீடியா பிளேயர் கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃபோன் கால்ஸ் எதாவது வேணும்னாலும் அட்டன் பண்ணிக்கவும் முடியும். சீட்டிங் ரொம்ப சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இதுவே அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோமே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டலில் வந்து ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி ட்ரிப்பியாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் எம்டி போன்ற எல்லா விஷயங்களும் காமிக்குது. ஃபியூல் எல்லாமே டிஜிட்டலில் காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் ஸ்பீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. காரில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டனுமே இருக்குது. ஸோ கீலெஸ் என்ட்ரி இருக்கக்கூடிய கார் தான் இந்த காருமே. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே நம்ம மியூசிக் சிஸ்டம்க்கு வருவோம். ஸோ மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 inches இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம். ஸோ இந்த மியூசிக் சிஸ்டமில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே போன்ற எல்லா விஷயங்களும் நம்மளால் பண்ணவும் முடியும். அண்ட் வாய்ஸ் கமாண்ட் மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் டே லைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விசிபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டச் ரெஸ்பான்ஸும் வந்து சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஸ்விட்சிலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிட்டி இதே WRVலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதில் டச் பேடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த பட்டன்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து டிரைவர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கான கியர் நாபு. ஸோ ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு கியர் நாபு. ஸோ ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபர்ட் சீரியஸ்லி ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். இன்டீரியரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ரொம்ப எப்படி சொல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிளாக்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்காது. இந்த பீச்சில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து சூப்பராகவே வந்து வெளிச்சமாகவே இருக்குது. நிறைய இட வசதி இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோர்ஸில் எல்லாருக்கான பட்டன்ஸ் கண்ட்ரோல் ஆஸ் யூஷுவல் எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
டிரைவர் சைட் டோர் மட்டும் ஆட்டோவில் இருக்குது. அண்ட் ஆன்டி பிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. டோரில் வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓகே, இந்த காரோட ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட் எந்த லெவலில் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம். ஸோ ஹோண்டா அமேஸோட ரியர் சீட்டில் இருக்கும். சீரியஸ்லி இந்த சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மி தான், பட் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இந்த சீட் வந்து ரிக்ளைனிங் ஆகிருக்க பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ரஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்டர் மிஸ்ஸிங். ஸோ என் ஹைட்டுக்கு இந்த கழுத்துக்கிட்ட வருது. பட் ஹைட்டு கூட இருக்கிறவங்க உட்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே போயிடும்னு நினைக்கிறேன். பட் இந்த கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த சீட்டிங் பொறுத்த வரைக்கும். ரியர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே இருக்குது. ரியரில் வந்து ஏசி மிஸ்ஸிங், ரியர் ஏசி. பட் அது ஏசி ப்ளோயர் தான் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா சீரியஸ்லி ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், அண்ட் ரியர் சீட்டாக இருக்கட்டும், செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான். ஸோ சீட்டில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அடுத்ததாக சேஃப்டி பற்றி பேசுவோம். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், டூயல் ஏர்பேக்காக இருக்கட்டும். ஸோ இது போன்ற சேஃப்டிக்கு தகுந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த காரில் இருக்குது. சேஃப்டி விஷயத்துலையும் ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ காரோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 90 PS பவரும் 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுவே டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. சீரியஸ்லி இப்போதைக்கு நிறைய கார்ஸ் வந்து டீசல் இன்ஜினை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த காரில் டீசல் இன்ஜின் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 100 PS பவரும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஜின்லேயுமே வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுமே இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுமே கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா 2 இன்ஜின் ஆப்ஷன்லையுமே ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கிறது செம்ம சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மைலேஜ் ஆல்சோ, நான் மைலேஜ் பற்றி குறிப்பாக பேசியே ஆகணும். 24 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு இதோட டீசல் இன்ஜினை குறிப்பிடுறாங்க. ஸோ சீரியஸ்லி 24 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றாங்க. மைலேஜ் விஷயத்தில் இந்த கார் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். டீசல் இன்ஜின் வாங்கணும், ஒரு சப் 4 மீட்டர் செடானில் வந்து ஒரு டீசல் இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கார் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த இன்ஜின் ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காரை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா கீலெஸ் என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல. ஸோ கீ பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக் ப்ளஸ் அந்த ஹோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க பூட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ கீயை ஓரமாக வச்சுருவோம், காரை ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஓட்டக்கூடிய இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் மாடல் தான் நம்ம ஓட்டுறது, சிவிடி மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைவ் மோடில் போடுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த க்ரிப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ட்ரைவ் மோட்லேயே அந்த இனிஷியலில் கிடைக்கிற அந்த டார்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி பற்றி பேசிடுறேன். ஸோ சீரியஸ்லி பேனட்டே வந்து நல்லாவே கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் ஹைட் வந்து ஃபுல்லாமே ஏற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த பேனட் முடியுது அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராகவே தெரியுது. பிளைண்ட் ஸ்பாட்டுமே எதுவுமே க்ரியேட் பண்ணல ஏபிலரு. ஸோ பின்னாடியோட விசிபிள் என்னென்ன கார் வருது அப்படிங்கிறது உட்பட ரொம்பவே கிளியராகவே நம்மளால் பார்க்க முடியுது. காருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர் நாய்ஸ் வந்து கேட்குது தான், பட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மேபி நீங்கள் மியூசிக் சிஸ்டமும் ஏசியோட ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும். பட் இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்கல. இன்ஜின் வந்து ரொம்ப நாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலேட்டராக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் இல்லை. இது வந்து ஹோண்டா இன்ஜினில் உள்ளது தான். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஜின். ஸோ நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து செம்மையான ஒரு டார்க் கிடைக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான் ஐவிடெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேபிலிட்டிக்காக இந்த இனிஷியலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. பட் ஹை ஸ்பீட்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது நல்லாவே சூப்பராகவே இருக்கும் இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கார் தான் இன்ஜின் விஷயத்தில். ஸோ கம்ஃபர்ட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ பைக்கிலோட ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஸோ 100ல் ட்ரைவ் பண்ணுறோம். ஸ்டேரிங் எதுலேயுமே வைப்ரேஷன்ஸ் இல்லை, ரொம்பவே ஸ்டேபிளாக தான் வெஹிக்கிள் போகுது. ஸோ ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் மாறுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் தெரியவே இல்லை. எந்த கியரில் போகுது என்னன்றது நமக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது.
ஸோ சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேரிங் வந்து நல்ல ரெஸ்பான்சிவான ஒரு ஸ்டேரிங் தான். ஸோ வெளியில் இருக்க ஆரன் சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே காருக்குள்ளே வந்து கேட்குது. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும். சஸ்பென்ஷன் வந்து இப்போ மேடு பள்ளம்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தோம். சஸ்பென்ஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. எந்த லெவலுக்கு பெரிய வந்து மேடு பள்ளத்தில் விடுறது வந்து காருக்குள்ளே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். சஸ்பென்ஷன் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ அப்போ ஒரு 90+ ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். சைக்கிள் வந்து சூப்பர் நல்ல ஸ்டேபிளாகவே இருக்குது. பாடி ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு பாடி ரோல் தெரியவே இல்லை. ஸோ டிரைவர் சீட்லேயுமே பாடி ரோல் தெரியல, அதே மாதிரி பின்னாடி சீட்டு ரியர் சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ரோல் தெரியல. ஸோ ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் மோடை விட இன்னுமே இன்ஜின் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ஆர்பிஎம் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சீரியஸ்லி நல்ல ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி ப்ரைஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா VX அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் வேரியன்ட். இது இல்லாமல் 2 வேரியன்ட் இருக்குது. பேஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா S அப்படிங்கிறது. பேஸ் மாடலோட காஸ்ட் எக்ஷோரம் வந்து 6,30,000 ஸ்டார்ட் ஆகி, இதே VXோட CVT ஆட்டோமேட்டிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 9,09,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் மாடல் வந்து 8,66,000 எக்ஷோரம் காஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி, இதே டாப் அண்ட் CVT பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது VX மாடலோட CVT பார்த்தீங்க அப்படின்னா 11,19,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆகும். ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்கள்ட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஹோண்டா அமேஸோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபோர்ட். ஸோ சீரியஸ்லி இதோட சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சப் 4 மீட்டர் செடான் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த கார் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். இன்னொன்று மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா டீசல் இன்ஜின். ஸோ இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து டீசல் இன்ஜினை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய டீசல் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம் அமேஸ் பொறுத்த வரைக்கும். நிறைய யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டீசல் இன்ஜினுக்கு வந்து அதிகமாகவே இருக்காங்க. ரெண்டாவது மைலேஜ் விஷயத்துலேயே நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதோட டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். டீசல் இன்ஜினோட பவர் டார்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மைலேஜ் ஆல்சோ சூப்பர் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னப்பல கம்ஃபோர்ட் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருந்தாலும் சீரியஸ்லி பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே மைனஸ் பார்ட்டுக்கு வருவோம். ஸோ மைனஸ் எனக்கு பெரிய லெவலில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்டராக இருக்கட்டும், ரியர் ஏசி வென்ஸாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் பட்ட விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.